ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்ட்ரோவில் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் தமிழ் மாதமான 4வது மாதமான ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. தமிழ் மாதம் மொத்தம் 12 இருக்குது. அதில் 4வதாக வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். தமிழ் மாதம் 12லேயே 4வது மாதம்தான் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் தெய்வ மாதம், அம்மன் மாதம், குலதெய்வ மாதம், இந்த மாதத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. ஆடி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே விசேஷங்கள் தான். எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய கோவில்கள்லையுமே திருவிழா ஆடி மாதத்தில் பயங்கரமாக நடைபெறும். ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறது இதனாலேயே பண்டைய காலத்திலிருந்தே குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி ஆடி மாதத்தில் மிக முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியில் வரக்கூடிய அமாவாசை. ஆடியில் வரக்கூடிய அமாவாசை மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக சிறப்புடையது என்று சொல்லப்படுது. ஆடி அமாவாசை இப்போ 2025 ஆடியில் எப்போ வரப்போகுது, அந்த அமாவாசைக்கு பிறகு கிரகநிலைகளால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஆடி அமாவாசை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆடி அமாவாசை 2025 எப்போது வருகிறது, தேதி மற்றும் முக்கியத்துவம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். முதல்ல தேதி மற்றும் முக்கியத்துவத்தை தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஆடி அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஒரு ஆண்டில் 3 அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவை. அதில் ஒன்று தான் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை இப்போ எப்போது வருகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் வந்தாலே அம்மன் கோவில்களில் திருவிழா, கூழ் வார்க்கக்கூடிய நிகழ்வு, உற்சவங்கள் நடைபெறும். அதே போல் ஆடி 18 தாலி பிரித்து கோர்க்கக்கூடிய பண்டிகை போன்றவையும் இருக்குது. இதில் மிக முக்கியமான நிகழ்வு ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்திருக்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை பூமியில் இருப்பாங்க. இதனால் ஆடி மாதம் அமாவாசை பித்ரு காரியங்கள் முறையாக செய்ய வேண்டும். ஏன்னா கூட இருக்கக்கூடிய முன்னோர்களை வழிபாடு செய்யலாம், பாவம் வந்துடும். அதனால தான் ஆடி மாதம் அமாவாசை கண்டிப்பாக வழிபாடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மாதங்கள்லையுமே அமாவாசை வரும். அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியவில்லை அல்லது இறந்தவர்களுக்கு முறையான தர்ப்பணம் செய்ய முடியவில்லை என்பவர்கள் ஆடி மாதம் செய்தால் ஓராண்டுக்கான திதி கொடுத்த பலன் கிடைக்கும். அதனால் ஆடி மாத அமாவாசையில் மட்டும் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருக்கக்கூடாது. ஆக்சுவலி அமாவாசை எப்போ வருது அது தெரிந்து அந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி வருடத்துக்கு 3 அமாவாசை முக்கியமாக இருக்குது. ஆடியில் வரக்கூடிய அமாவாசை, மகாலி அமாவாசை, தையில் வரக்கூடிய அமாவாசை. இந்த 3 முக்கிய அமாவாசை திதிகள்லையுமே நீர்நிலைகளில் புண்ணிய நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி ஆடி அமாவாசை நாள்லையும் புண்ணிய நதிகளில் நீர்நிலைகளில் கூட்டம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் தர்ப்பணம் செய்யவும் அலை மோதும். அதுவும் ராமேஸ்வரம், முக்கடல், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் தர்ப்பணம் செய்வாங்க. அவங்களோடு சேர்ந்து நீங்களும் தர்ப்பணம் செய்து பலன் பெறுங்க. அதே போல் ஜூலை 24, 2025 கரெக்டாக அன்றைக்கி வியாழக்கிழமை ஆடி 8ஆம் தேதி அமாவாசை வருது. அதிகாலையில் 3:06 மணிக்கு அமாவாசை திதி தொடங்கி ஜூலை 25 அதிகாலை 1:48 மணி வரை அமாவாசை இருக்குது. ஆக்சுவலி விடியற் காலையில் கணக்குங்கிறதுனால வியாழன் அன்று ஆடி அமாவாசையானது அனுஷ்டிக்கப்படுது. ஆடி அமாவாசையில் இந்த நாளில் தான் தர்ப்பணம் எல்லாமே பண்ணணும். தர்ப்பணம் முடிந்த பின்னர் உங்களோட வசதிக்கேற்ப உங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை தானம் செய்து பயன்பெறுங்க.
இதுதாங்க ஆடி அமாவாசையுடைய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ஆடி அமாவாசையில் இப்போ உங்களுக்கான இதை சொல்ல போகிறேன். அதாவது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலமில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். வாழ்வின் அர்த்தம் தெரிந்து வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஞான மோட்சக்காரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அனைத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளுக்கு பின் விளைவுகள் பற்றி தெரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும். அஷ்டமஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சஞ்சரிப்பதால் அரசு வழியில் நெருக்கடிகள் ஏற்படலாம். சிலர் சட்ட ரீதியான பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உடல்நிலையில் பாதிப்பு தோன்றலாம். கணக்கு வழக்குகளில் கவனமாக இல்லாத வியாபாரிகள் அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் சங்கடம் எல்லாம் விலகி போகும். செயல்களில் கவனம் இருக்கும். நினைத்ததை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். எதிர்ப்பு மறைமுக தொல்லை என இருந்ததெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். 3வது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நினைப்பதெல்லாம் நடந்தேறும். வரவு அதிகரிக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். வேலையில் இருப்பவர்களுக்கு கூட எந்த ஒரு நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகும். சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேரும். குலதெய்வ வழிபாட்டை இரத்த உறவுகளோடு மேற்கொள்ளுங்க. விவசாயிகள் விளைச்சலில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழிலாளர்கள் முதலாளிகள் ஆலோசனையின்படி செயல்படுவது நல்லது. இந்த மாதிரி நான் சொன்னதுக்கேற்ப உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க இந்த அமாவாசைக்கு பிறகு நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலும் உறுதியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். நட்சத்திராதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். எதிர்பாலினத்தினால் உங்கள் வேலைகளில் தடுமாற்றம் ஏற்படும். சிலர்லாம் காதல் வலையில் சிக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். இந்த நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு ராசியை பார்ப்பதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். இதுவரை தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். குடும்பத்தில் குழப்பங்கள் விலகும். பொருளாதார நிலை உயரும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு பிரிந்தவர்களுக்கு மறுமணத்திற்கு வாய்ப்புகள் உருவாகும். தைரிய வீரியஸ்தான பலமடைவதால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை சாதகமாகும். அப்புறம் ஜீவனாதிபதி புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இடம் வீடு புதிய பொருள் சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். குலதெய்வ அருளால் பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். அதனால் இந்த பலன்களுக்கேற்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிறரை வழிநடத்தக்கூடிய திறமை ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் பாக்கியாதிபதியும் நட்சத்திராதிபதியுமான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதால் இதுவரை இருந்த முன்னேற்றமான நிலையில் எதிர்பாராத பின்னடைவு ஏற்படும். உங்கள் கவனக்குறைவால் காரியத்தில் தடைகளும் பொருளாதாரத்தில் இழப்புகளையும் சந்திக்க நேரிடும். அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இழுபறியாகும். உடல்நிலையில் பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரம் தொழிலில் நெருக்கடி உருவாகும். சிலர்லாம் அரசுக்கு அபராதம் செலுத்தக்கூடிய நிலை உருவாகும். ராசிநாதன் 7ல் சஞ்சரித்து லாபஸ்தான ராசியை பார்ப்பதால் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை உருவாகும். எதிர்பார்த்த வருவாய் வரும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் முயற்சிகள் வெற்றியாகும். அதன் வழியாக எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். அப்புறம் பூமி வீடு சம்பந்தமான நீண்ட நாள் கனவு நினைவாகும். புதிய முயற்சி வெற்றியாகும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். இந்த அமாவாசைக்கு பிறகு முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சார நிலை எதிர்மறையாக இருப்பதால் எதிர்ப்பாளினரால் இழப்புகளை சந்திக்கும் நிலை சிலருக்கு ஏற்படும். அதனால் சுய ஒழுக்கத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது ஞானத்தை அதிகரிப்பார். தடைப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வைப்பார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் போக்குவார். தம்பதிக்குள் ஏற்பட்ட இடைவெளிகள் குறைந்து இணக்கம் ஏற்படும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு.
ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையில் என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிற பலனையும் ஆடி அமாவாசையுடைய முக்கியத்துவத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடையட்டும். இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.